ஹலோ சில்ட்ரன், நாம் இன்றைக்கி கிளாஸ் 12 சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம லெசன்ஸில் இருக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். முதல் ஸ்டெப்பில் லெசன் 1 எடுத்துக்கலாம். லெசன் 1 வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, கூலும்ஸ் லா, டைபோல்ஸ், காஸ் லா. ஸோ ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இந்த ஃபீல்டு, கூலும்ஸ் லா, டைபோல்ஸ் ஒரு பார்ட்டாகவும், காஸ் லாவை இன்னொரு பார்ட்டாகவும் வில் ஹேவ் இட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நமக்கு இனிஷியலாக என்னென்ன தெரியணும் அப்படின்னு நம்ம பார்த்தா, நான் அசியூம் பண்ணிக்கிறேன் we know the definition for charges. சார்ஜ்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும்னு நான் அசியூம் பண்ணிவிட்டு let us proceed. சார்ஜ் டெஃபினிஷன் தெரியணும். What are the properties of the charges? Basic properties of the charges. Additive nature, principle of quantization of charges, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பேசிக்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ வி ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். ஸோ வி நோ த கூலும்ஸ் லான்னு அசியூம் பண்ணிக்கிறோம். கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் ஆல்சோ. சரியா, அது ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பற்றி சொல்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய பெர்மிட்டிவிட்டி, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி டெஃபினேஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் எப்படி, பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்போசிஷன் ஆஃப் சார்ஜஸ், இது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த பேசிக்லாம் தெரிஞ்சிருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு டெஃபினிஷன் அது வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டுனால் ஒரு சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அந்த சார்ஜினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கோ அந்த இடத்த நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்மை நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் ரொம்ப ஜாஸ்தி சொல்ல போகிறதில்ல, கொஞ்சோண்டு பேசிக்ஸ் சொல்கிறேன், எனக்கு டெரிவேஷனுக்கு தேவையானது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டினா, திஸ் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் கெப்ட் அட் தட் பாயிண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது க்யூனா அது சுற்றி ஃபீல்டு இருக்குது. அங்கே இங்கே ஒரு பாயிண்ட் பியில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணுன்னா அந்த இடத்துல ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை வைக்கணும். அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குமோ அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் க்யூ சார்ஜை வச்சா அது மேலே எஃப் ஃபோர்ஸ் இருக்குன்னா, இப்போ யூனிட் சார்ஜுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், F/Q. திஸ் இஸ் மென்ட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் எனி பாயிண்ட். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் அட் எ பிளேஸ். அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு தெரியும்னு நான் நினச்சிக்கிறேன். 1/4πε0. இது கூலும்ஸ் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். Q/r². இது ஏன்னா இது எனக்கு கட்டாயமாக வேணும். இது எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய மேக்னிடியூட். இது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய இட்ஸ் வெக்டர் குவான்டிட்டி. டைரக்ஷன் தெரியணும். It is along the line joining the point to the charge, away from the charge if the charge is positive, towards the charge if the charge is negative. இது பாசிட்டிவ் சார்ஜ்னா இந்த away, நெகட்டிவ்னா டுவர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான டெரிவேஷன்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் த ஆக்சியல் லைன் ஆஃப் அ டைபோல், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அலாங் த ஈக்வட்டோரியல் லைன் ஆஃப் அ டைபோல். ஸோ நம்ம முதல்ல டைபோல்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். எப்படி ஒரு மேக்னெட் எடுத்துட்டோன்னா அதுக்கு சவுத் போல், நார்த் போல் ரெண்டுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அது மாதிரி இஃப் யூ கேன் ஹாவ் அன் அரேஞ்ச்மெண்ட் வித் அன்லைக் சார்ஜஸ், அன்லைக்னா -Q + Q, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தால், இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் எங்கே மிஸ் இருக்குது இது மாதிரி அப்படின்னு பார்த்தா, நம்ம நேச்சுரலி அக்கரிங் மாலிகூல்ஸ், நிறைய மாலிகூல்ஸ்லாம் வாட்டர், HCl, அதுக்கு எல்லாமே நேச்சுரல் டைபோல்ஸ் இப்படி தான் இருக்குது. அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் கோயின்சைட் ஆகாமல் இருக்குது. நீங்கள் கெமிஸ்ட்ரியிலலாம் கூட படிச்சிருப்பீங்க டைபோல்ஸ்னு. ஸோ நேச்சுரலாக நிறைய டைபோல்ஸ் இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ வாட் இஸ் அ டைபோல்? டூ அன்லைக் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டிடியூட் ஏ டைபோல். இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் டைபோல். ஒரு -Q சார்ஜும் +Q சார்ஜும் ஒரு டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை டின்னு சொல்கிறது இல்லை, நம்ம டெரிவேஷன் கன்வீனியன்ஸுக்காக 2Dன்னு போட்டுக்கிறோம். உங்களுக்கே புரியும் அது ஏன்னு. இந்த டைபோலோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ டேர்ம் கால் டைபோல் மொமெண்ட். பீன்ற சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த டைபோல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ டேர்ம் டைபோல் மொமெண்ட். இந்த டைபோல் மொமெண்ட்னா இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜ் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். ஸோ Q × 2Dங்கிறது டைபோல் மொமெண்ட். இந்த டைபோல் மொமெண்ட் அகெயின் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. நம்ம எழுதியிருக்கிறது மேக்னிடியூட் தான். டைரக்ஷன் வேணும்னா இட் இஸ் அலாங் த டைரக்ஷன் ஃப்ரம் -Q to +Q. இந்த டைரக்ஷனில் -Qலேருந்து +Qக்கு டைபோல் மொமெண்ட் இருக்குது.
நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம், கன்வென்ஷனலாக நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு டைப்போல் எப்பயுமே -q லெஃப்ட்டு +q ரைட்டில் வர மாதிரி வரைஞ்சிப்போம். இப்போ இப்படி எனக்கு ஒரு டைப்போல் இருக்குன்னா ஏபி ஒரு டைப்போல் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். -q and +q செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 2d. இப்போ இதை சுற்றியும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இதில் அந்த -qவையும் +qவையும் ஜாயின் பண்ணுற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணால் அந்த லைனுக்கு பேர் ஆக்சியல் லைன். இந்த axial line, suppose I take a point P which is at a distance say r from the midpoint of the dipole வச்சுக்கலாம். அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. திஸ் இஸ் 10 மார்க் ஒரு டெரிவேஷன் கொஷின், 5 மார்க்கில் ஒரு பார்ட்டாக வரும் உங்களுக்கு. The field at a point along the axial line of a dipole. So first derivation electric field intensity at a point along the axial line of a dipole. அடுத்த டெரிவேஷன் along the equatorial line. அதுக்கு போகலாம். ஃபஸ்ட் பார்ட் வச்சுக்கலாம். We have a dipole AB with charges -q and +q separated by distance 2d. We consider a point P along the axial line which is at a distance r from the midpoint of the dipole. சரியா? இப்போ இந்த இடத்துல இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த டைப்போலை நான் என்ன அசியூம் பண்ணிக்கலாம், 2 பாயிண்ட் சார்ஜாக +q ஒரு பாயிண்ட் சார்ஜ் -q ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு வச்சுக்கலாம். ஸோ +qனால இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். அதை நான் E1 வச்சுக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த +q சார்ஜ். ஏன்னா எனக்கு டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் ஃபார்முலா தெரியும். -qனால இருக்கிறத நான் E2ன்னு வச்சுக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு த -q சார்ஜ் அப்படின்னு நான் எடுத்துட்டா எனக்கு என்ன வரும் பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு E = பாயிண்ட் சார்ஜ்னால 1/4πε0 q/x². அந்த டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். +qலேருந்து அந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் r, இந்த பாதி டிஸ்டன்ஸ் இஸ் d. ஸோ திஸ் இஸ் r - d. ஸோ என்ன எழுதலாம், 1/4πε0 q divided by r - d the whole square. இதோட டைரக்ஷன் +qனா away from the charge. ஸோ இங்கே E1 is in this direction. ஓகே, ஸோ டைரக்ஷனையும் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இந்த பாயிண்ட்டை நான் ஓன் வச்சுட்டா அலாங் BP. ஸோ வாட் இஸ் த ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் த சேம் பாயிண்ட் வித் த -q சார்ஜ்? ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வேணும். திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் r + d. ஸோ இந்த ஃபார்முலா என்ன ஆகும், பாக்கியெல்லாம் அதே தான், 1/4πε0 தான், q தான். ஏன் -q போடலை? வெக்டர் குவான்டிட்டிஸ் கண்டுபிடிக்கும் போது டைரக்ஷனை தனியாக நம்ம சொல்கிறதுனால மைனஸை போட வேண்டாம், மேக்னிடியூட் மட்டும் எடுத்துட்டா போதும். இதே ஸ்கேலர்ஸ்லாம் இப்போ பொட்டென்ஷியல்லாம் ஸ்கேலர் அது போடும்போது மைனஸை எடுத்துக்கணும் கட்டாயம். ஏன்னா டைரக்ஷன் தனியாக நம்ம சொல்ல போகிறது கிடையாது. கூலும்ஸ் லால மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் மேக்னிடியூட் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும், கணக்கெல்லாம் போடும்போது வெக்டர்ஸ் போடும்போது சைனை போட வேண்டாம். ஸ்கேலர்ஸை கால்குலேட் பண்ணிச்சு சைனும் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இஸ் r + d the whole square. இதோட டைரக்ஷன் பார்த்தா இது -q சார்ஜ். ஸோ E2 டைரக்ஷன் இஸ் டுவர்ட்ஸ் த சார்ஜ். ஸோ திஸ் இஸ் அலாங் த டைரக்ஷன் PA. அப்போ நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் டைரக்ஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால E1 - E2ன்னு போடுறோம். அது எப்படி E1 பெருசுன்னு தெரிஞ்சுது எனக்கு, அங்கே டினாமினேட்டர் சின்னதாக இருக்குது. ஸோ நேச்சுரலி E1 பெருசாக இருக்கணும், இங்கே டினாமினேட்டர் பெருசாக இருக்குது, E2 சின்னதாக இருக்கணும். ஓகே, ஸோ காமனாக 1/4πε0 q கூட வெளியில் எடுத்துட்டோன்னா வாட் யூ ஹாவ் இன்சைட் த பேக்கெட், 1r - d the whole square minus 1/r + d the whole square. ஸோ இந்த 3 ஸ்டெப்புக்கு தான் மார்க்கு. அந்த ஃபைனலாக நீங்கள் போய் ஆன்சரை கூட இங்கே டேரெக்டாக எழுதிடலாம். இந்த எல்சிஎம்லாம் காட்டணும்னு கூட அவசியம் கிடையாது. பட் இஃப் யூ ஒர்க் அவுட் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. ஸோ நாம் இங்கே எல்சிஎம் எடுத்துனோன்னா you will have r² - d² the whole square. Numeratorல simplify பண்ணினோன்னா நம்ம we will have 2rd + 2rd 4rd will be getting. சரி, r² and d² கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 2rd, இங்கே ஒரு 2rd, 4rd மிச்சம் இருக்கும். ஸோ இந்த 4rd நான் எப்படி எழுதிக்கலாம், இது q/4πε0 into 2r into 2d by r² - d² the whole square எழுதிக்கலாம். ஏன் அப்படி எழுதுகிறேன், q into 2d நான் pன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹாவ் p into 2r divided by 4πε0 into r² - d² the whole square.
So this is the electric field intensity. Actually இதுதான் ஃபார்முலா. பட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டைபோல்ஸ்லாம் ஷார்ட் டைபோல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவல் ஃபார்முலா இதுதான், the electric field intensity along the axial line of a dipole. பட் இது ஷார்ட் டைபோல்ஸ் தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுனால, ஷார்ட் டைபோல்னால் என்னென்னு அர்த்தம், அந்த ஆர் இருக்கு இல்லையா, டி இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப சின்னது ஆரை கம்பேர். வென் டி இஸ் வெரி மச் ஸ்மாலர் தேன் ஆர், இந்த டினாமினேட்டரில் மைனஸில் இருக்க டி ஸ்கொயரை நம்ம விட்டுடலாம். விட்டுட்டா என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஃபார்முலா P into 2R divided by 4 pi epsilon naught into R square the whole square half of 4 ஆகிடும். ஸோ ஒரு R கேன்சல் பண்ணிட்டா 2P divided by 4 pi epsilon naught R cube அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம பார்த்தோன்னா this is electric field intensity along the axial line of a short dipole. பட் ஜென்ரல் ஃபார்முலா the electric field intensity along the axial லைனுக்கு இதை தான் நம்ம எழுதணும். ஓகே, இப்போ நம்மளை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஆருக்கும் கிராஃப் வர அப்படின்னு நம்ம சொன்னாங்கன்னா, யூ கேன் சி ஆர் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அலாங் த ஒய் ஆக்சிஸ்னால் இ இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்ம ஒரு இப்படி எக்ஸ்பொனென்ஷியல் கிராஃப் மாதிரி வரும். ஓகே, ஸோ இ வில் ஷார்ப்லி டிக்ரீஸ் as r increases. இ பார்க்கலாம் நல்ல வேகமாக டிக்ரீஸ் ஆகிட்டு வருது, ஷார்ப்பாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஒன் டெரிவேஷன். ஸோ என்ன ஸ்டெப்பு, ப்ளஸ் க்யூனால் எவ்வளோ ஃபீல்டு, மைனஸ் க்யூனால் எவ்வளோ, ரெண்டு சேம் டைரெக்ஷனில் இருந்தால் ஆடு, வேறு டைரெக்ஷனில் இருந்தால் சப்ட்ராக்ட். கணக்கு வந்தாலும் இதே மாதிரி போட வேண்டியது தான். ஸோ இது ஒரு டெரிவேஷன். ஓகே, அடுத்த டெரிவேஷன் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் தி equatorial line of a dipole. equatorial line என்ன, ஒரு டைபோல் வரைஞ்சிக்கலாம். AB is a dipole with நான் சொல்லியிருக்கேன் மைனஸ் கியூ சார்ஜ் லெஃப்ட்லேயும் ப்ளஸ் கியூவை ரைட்லேயும். கன்வென்ஷன் மாற்றி வரையலாம், பட் இப்படி வரைஞ்சிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வித் மிட் பாயிண்ட் 2 ஈக்வட்டோரியல் லைன்னா இந்த டைபோலோட ஆக்சியல் லைனுக்கு பர்பெண்டிகுலர் மிட் பாயிண்ட் வழியாக போகணும். ஸோ ஓ வழியாக பர்பெண்டிகுலராக போகிற லைனுக்கு பேர் ஈக்வட்டோரியல் லைன். ஸோ இந்த ஈக்வட்டோரியல் லைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, வாட் இஸ் இன்டென்சிட்டி அட் பி அப்படின்னு கேட்டால் எப்படி போடுறது, வழக்கம் போல் அங்கே ப்ளஸ் க்யூனால் ஒரு இன்டென்சிட்டின்னு வச்சுக்கலாம். E1 திஸ் இஸ் டியூ டு த ப்ளஸ் க்யூ சார்ஜ், E2ன்னு வச்சுக்கலாம் டியூ டு த மைனஸ் க்யூ சார்ஜ். அப்புறம் அது ரெண்டு டைரக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து ஆடாக சப்ட்ராக்டாக பண்ணிக்க வேண்டியது தான். லெட்ஸ் சி, இந்த பாயிண்ட் பி மிட் பாயிண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த டைபோலோடைய லெங்க் இஸ் 2Dன்னு வச்சுக்கலாம். பார்க்கலாம், E1 கண்டுபிடிக்கணும்னா ப்ளஸ் க்யூவையும் அந்த பாயிண்ட் பியையும் டைரெக்டாக ஜாயின் பண்ணணும். ஏன்னா அதோட டைரக்ஷன் இஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட் டு த சார்ஜ், away from the charge if the charge is positive. So E1 oda direction is along BP. Magnitude எவ்வளோ, 1/4 pi epsilon naught Q divided by இந்த distance B லேருந்து Pக்கு இருக்க distance. அப்படின்னா இது பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் இது ஒரு D, இது ஒரு R. So this distance is D squared plus R squared. Okay. ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த மைனஸ் க்யூ சார்ஜ் அப்படின்னா அதோட டைரக்ஷன் பார்க்கலாம். மைனஸ் க்யூவையும் அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைன் டுவர்ட்ஸ் த சார்ஜ். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் E1, திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் E2. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ பார்த்தோன்னா 1/4 pi epsilon naught Q by மைனஸ் போடக்கூடாது ஏன்னா வெக்டர் குவான்டிட்டின்னு சொன்னேன். இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ D squared plus R squared, பட் த டைரக்ஷன் இஸ் அலாங் PA. இப்போ பார்த்தா ரெண்டு வேறு வேறு டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய வெக்டர்ஸ். இப்போ நான் ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி அட் பி கண்டுபிடிக்கணும். ஸோ பியில் பார்த்தோன்னா எனக்கு ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. E1 இந்த டைரெக்ஷனில் இருக்குது, திஸ் இஸ் த டைரெக்ஷன் E2. இப்போ இது மாதிரி இது வேறு வேறு வெக்டர்ஸ் இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இது parallelogram law ஆஃப் வெக்டருக்கோ ட்ரையாங்கிள் லாக்கோ தான் போகணும். பட் இந்த மாதிரி வேல்யூஸ் ரெண்டும் E1க்கு E2க்கு மேக்னிடியூட் சேமாக இருந்தால் ரெசல்யூஷன் மெத்தடில் பண்ணலாம். என்ன பண்ண போகிறோம், சப்போஸ் இந்த ஆங்கிள் தீட்டான்னு அசியூம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இங்கே நான் பார்த்தேன்னா இந்த E1 ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாம். ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும் ரிசால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஆங்கிள் நான் தீட்டான்னு சொல்லியிருந்தா, இஃப் ஐ டேக் திஸ் ஆங்கிள் அஸ் தீட்டா, திஸ் இஸ் ஆல்சோ தீட்டா, இது தீட்டானா இதுவும் தீட்டா.
ஸோ நான் E1 இங்கே தீட்டான்னு வச்சுருந்தா ரிசால்வ் பண்ணினா திஸ் இஸ் E1 cos theta and this is E1 sin theta. ஸோ என்ன பண்ணுறேன், இப்படி இருக்க E1-ஐ ரெண்டாக பிரிக்கிறோன்னா அந்த டெய்லெல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி பிரிக்கணும். அப்போ இப்படி அந்த E1 வந்து பேரலோகிராமான டயக்னலாக இருக்கிற மாதிரி பேரலோகிராமுக்கு 2 சைடு வரையணும். அதுதான் ரெசல்யூஷன். ஸோ இது இப்படி பிரித்தா திஸ் இஸ் E1 cos theta, திஸ் இஸ் E1 sin theta. அதே மாதிரி E2-வை இது E1 ரிசால்வ் பண்ணால் இப்படி 2 காம்பனன்ட். E2 இப்படி இருக்குது, அதை ரிசால்வ் பண்ணினா இப்படியும் இப்படி கீழேயும் வருது. 3 டெய்லும் ஒரே இடத்துல இருக்குது. அது மாதிரி ரிசால்வ் பண்ணணும். சரியா? அப்படி ரிசால்வ் பண்ணினோன்னா எப்படி வருது, இதே டைரக்ஷனில் ஹரிசாண்டல் காம்பனன்ட் சேம் டைரக்ஷன்லேயே வந்துடுறது. E2 cos theta, வெர்டிக்கல் காம்பனன்ட் இப்படி E2 sin theta ஆப்போசிட்டில் வருது. E1 E2 வேல்யூ சேமாக இருக்கிறதுனால யூ கேன் சி E1-உடைய வேல்யூவும் E2-ஓட வேல்யூவும் சேமாக இருக்குது. ஸோ E1 sin theta and E2 sin theta will cancel each other. They are equal in E1 sin theta and E2 sin theta are equal and opposite. So they cancel. அப்போ ரிசல்டன்ட் என்ன இருக்குது, E1 cos thetaவும் E2 cos thetaவும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ the total electric field at P is E1 cos theta plus E2 cos theta. அப்போ நான் எப்படி எழுதலாம், 2E cos thetaன்னு எழுதிக்கலாம். இப்போ 2 அப்படியே போட்டுக்கிறேன். 2E1 2E2. E1க்கு பதிலாக let me substitute. என்ன வேல்யூ இருக்குது, 1/4 pi epsilon naught into Q by D squared plus R squared. cos theta இருக்குது. பார்க்கலாம், இந்த ட்ரையாங்கிளில் இது தீட்டா அப்படின்னு நான் வச்சுருந்தா cos theta is adjacent side. cos theta is adjacent side AO divided by the hypotenuse AP. அப்போ AOக்கு பதிலாக D போடலாம், APக்கு பதிலாக root of D squared plus R squared. ஸோ cos thetaக்கு பதிலாக let me substitute D by D squared plus R squared whole power half. So what do you have, 1/4 pi epsilon naught. Numerator பார்க்கலாம், Q 2D இருக்குது, அதனால் P ஆக்கிட்டேன், divided by D squared plus R squared whole power. இங்கே ஒரு பவர் 1, இங்கே half. 1 plus half is 3/2. So this is the net electric field at any point along the equatorial line. But if I take the case of a short dipole, சரியா, short dipole na என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, D is very much smaller than R. அப்போ D squared in the denominator is neglected. So what do you have, EP is 1/4 pi epsilon naught into P divided by D squared விட்டா R squared whole power 3/2. 2 அடிச்சுட்டு R cube. ஸோ பார்க்கலாம், முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது அங்கே 2P/R cube வந்தது axial லைனில், இங்கே P/R cube வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, அங்கே நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இந்த டைரக்ஷன் BP, அதுதான் டைபோல் மொமெண்ட்டுக்கு சேம் டைரக்ஷன்லேயே இருக்குது. டைபோல் மொமெண்ட் -Q to +Q இல்லையா, அதே டைரக்ஷன்லேயே இருக்குது. ஆனால் ஈக்குவட்டோரியல் லைனில் பார்த்தோன்னா த ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்குது, ரெண்டு சேர்ந்து. அதாவது டைபோல் மொமெண்ட் -Q to +Q இப்படி இருக்குன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் அலாங் த இஸ் இன் அ டைரக்ஷன் ஆப்போசிட் டு த டைபோல் மொமெண்ட். ஸோ R டிஸ்டன்ஸில் ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டா அங்கே இருக்கிறத விட ஈக்குவட்டோரியல் லைனில் ஹாஃப் தான் இருக்கும். அது டைபோல் மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டைபோல்ஸில் பார்க்கும்போது, இந்த டைபோலை கொண்டு போய் ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சா, ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே +, மைனஸ்க்கு இருக்குன்னு, there is an electric field along this direction. எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இதில் கொண்டு போய் நான் ஒரு டைபோலை கொண்டு போய் வச்சா, இப்படி ஒரு ஆங்கிளில் வைக்கிறேன்னு வச்சுக்கலாம், தீட்டா ஆங்கிள் ABன்னு ஒரு டைபோல், -Q +Q. என்னாகும், இந்த +Q மேலேயே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், -Q மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸும் சேர்ந்து ஒரு டார்க்கை கான்ஸ்டியூட் பண்ணும். அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், PE sin theta. இந்த டார்க் என்ன பண்ணி, எப்போல்லாம் டார்க் இருக்கோ அது ரொட்டேஷனை காஸ் பண்ணிடும். அப்போ என்ன பண்ணிடும், அது எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனுக்கு பேரலாக இந்த டைப்போலை திருப்பி விட்டுடும். இந்த டைபோல் மொமெண்ட் டைரக்ஷனும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் சேமாக இருக்க மாதிரி நாம் வச்சா, தீட்டா ஆங்கிளில் வைக்கணும்னு வச்சா கூட கையை எடுத்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டைபோல்
எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக திரும்பிடும். ஏன் அப்படி திரும்புறது? ஏன்னா அது மேலே ஒரு டார்க் ஆக்ட் ஆகிறதுனால. அப்போ ஏன் பேரலல் ஆகிட்டு அப்படியே நிற்கிறது? பேரலல் ஆன உடனே தீட்டா 0 ஆகிட்டதுனால டார்க் 0 ஆகிடுறது. அதுக்கு மேலே அது ரொட்டேட் ஆகாது. ஸோ எவ்வளோ நேரம் வரைக்கும் டார்க் இருக்கோ அவ்வளோ நேரம் ரொட்டேட் ஆகும். டார்க் 0 ஆனவுடனே அது ரொட்டேஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது, when a dipole is placed in an external electric field, it becomes parallel to the electric field அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதில் இந்த ஈக்குவலிபிரியம்லாம் பற்றி சொல்லணும். ஒரு ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் அது நம்ம நெக்ஸ்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி வரும்போது சொல்லலாம். ஸோ இது 2 தான் முக்கியமான டெரிவேஷன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில். காஸ் லா அண்ட் அப்ளிகேஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.